ஜி விக்னேஷ் பார்க்கலாம். இப்போ இது பேர் வந்து மெக்கர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதாவது வந்து இன்சுலேஷன் டெஸ்டர். இன்சுலேஷன் டெஸ்டர்னு பேர் இதுக்கு. சரியா? இப்போ இது எதுக்கு? இந்த மெக்கர்ன்றது எதுக்கு? அதாவது மெக்கர்ன்றது கம்பெனி பேரு. மெக்கர் மெக்கர் அது வந்து மெக்கர் அப்படின்றது ஓகேவா? அதாவது வந்து இந்த அதாவது வந்துட்டு மெக்கர் அப்படின்னு வந்து கம்பெனியோட நேம். கம்பெனியோட நேம் இது. கம்பெனி நேம். இந்த கிட்டோட பேர் வந்து இன்சுலேஷன் டெஸ்டர். சரி, இப்போ இந்த கிட்டு வந்து இந்த கிட்ட வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா யூசேஜ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டூ சாரி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டு மெஷர் த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். டு மெஷர் த insulation resistance of the equipment. எக்யூப்மெண்ட் வந்து எது எக்யூப்மெண்ட் என்ன எது இது பண்றாங்க சொல்றாங்க. அதாவது எக்யூப்மெண்ட்னா எது சொல்றாங்க அப்படின்னா எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஆல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம மெஷர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டர் மெஷர் பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் மெஷர் பண்ணலாம். அடுத்து ஒரு கேபிள் மெஷர் பண்ணலாம். அப்புறம் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் மெஷர் பண்ணலாம். சர்க்கியூட் பிரேக்கரை பண்ணலாம் மெஷர் பண்ணலாம். அப்புறம் சிடி மெஷர் பண்ணலாம். சிடில கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மெஷர் பண்ணலாம். அப்புறம் பிடி பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி ஸோ இந்த எக்யூப்மெண்ட்லாம் இந்த எக்யூப்மெண்ட்டுடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த மெக்கர் என்ற கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இப்ப வந்து இன்சுலேஷன்னா என்ன, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு முதல் தெரியணும். ஸோ இந்த ரெண்டு மேட்டர் மட்டும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த கிட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். ரைட்டா? சரி. இன்சுலேஷன் இன்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒயர் எடுத்துக்கலாம். ஒயர் ரைட்டா? இந்த ஒயர்ல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காப்பர் ஒயர். இதுக்கு மேல ஒண்ணு தெரியுமா, இது வந்து ஸ்லீவ். இது வந்து பிவிசி ஸ்லீவ். இந்த பிவிசி ஸ்லீவ் தான் இதுதான் பேர் வந்து இன்சுலேஷன். இது பேர் தான் வந்து இன்சுலேஷன். இதுதான் வந்து இன்சுலேஷன். இப்போ இது மேல ஏன் அந்த இன்சுலேஷன் வந்து வந்து போடுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த
உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து வீட்டு வயரிங் பண்றோம். அந்த அந்த பைப்ல பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஒயரு, எல்லோ ஒயரு, ப்ளூ ஒயரு, இந்த மூணு வயரும் ஒன்னா போவோம். இந்த பிவிசி இந்த இன்சுலேஷன் மட்டும் வந்து இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஒயரும் இந்த ஒயரும் ஷார்ட் ஆகி உனக்கு அங்க வந்து தீப்பொறி வரும், அங்க வந்து ஃபயர் ஆகும். சரியா? சோ இதுல இருக்கிற கரண்ட், அதாவது இதுல இருக்கிற கரண்ட் வந்து இதுக்கு ஜம்ப் ஆகக்கூடாது. இதுல இருந்து கரண்ட் ஜம்ப்னா இதுல இருந்து கரண்ட் இது லீக் ஆகக்கூடாது. சோ அதனால இந்த கரண்ட் வந்து இங்கிருந்து இதுக்கு ஜம்ப் ஆகக்கூடாது. வந்து எந்த காரணத்துக்காக இதுக்கு மேல இந்த பிவிசி ஸ்லீவ் வந்து போடுறாங்க. இந்த பிவிசி ஸ்லீவ் வந்து நல்லா இருந்தாதான் இங்கிருந்து கரண்ட் வந்து இங்க போவாது. இதுவும் நல்லா இருக்கணும், இதுவும் நல்லா இருக்கணும். சரியா? இந்த பிவிசி ஸ்லீவ் வந்து சப்போஸ் வந்து உள்ள வந்து கிராக் ஆயிடுச்சு. இந்த பிவிசி ஸ்லீவுக்குள்ள ஒரு கிராக் ஆகுது வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகும்னா இங்க இருக்கிற கரண்ட் வந்து இங்க வந்து லீக் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த இன்சுலேஷன் வந்து நல்லா இருக்கும். சரி, இந்த இந்த வந்து இன்சுலேஷன் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெஸ்ட் பண்றோம். என்னன்னா இந்த இன்சுலேஷன் வந்து நல்லா இருந்தாக்கா இதனுடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நல்லா வந்து ஒரு ஹை வேல்யூ வரும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா வச்சுட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஓம், 1 ஓம், 2 ஓம் வந்துன்னா இதோடைய வந்து இன்சுலேஷன் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த ஒயர் தான் மாற்றணும். இந்த ஒயரை எடுத்தோம் தான். இந்த இன்சுலேஷன் வந்து நல்லா இருந்தாதான் இந்த ஒயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த இன்சுலேஷன் வந்து இல்லைன்னா இந்த ஒயரை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சரியா? அப்போ இன்சுலேஷன் என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கிற? இன்சுலேஷன்னா ஒரு கண்டக்டர்ல வந்து போகக்கூடிய வந்து கரண்ட்டை அந்த கண்டக்டர்ல மட்டும்தான் போகணும். அந்த கண்டக்டர்ல இருந்து வெளியில வந்து ஜம்ப் ஆகக்கூடாது. அப்படி வந்து ஜம்ப் ஆகாம தடுக்கிறதுக்கு அதுக்கு மேல வந்து ஒரு இன்சுலேஷன் பிவிசி ஸ்லீவ் வந்து இங்க போட்டுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க வா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இங்க பாரு, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இதுவும் வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து காப்பர் இல்ல அலுமினியம் இருக்கும். இந்த காப்பர் மேல வந்து நல்லா வார்னிஷ் போட்டிருப்பாங்க. அப்பதான் இந்த டர்ன்ஸுக்கு உள்ளே வந்து அது ஷார்ட் ஆகாது. இல்லைன்னா இந்த டர்ன்ஸ் வந்து கரண்ட் ஜம்ப் ஆகும். புரியுதா? அது பேர் வந்து டர்ன்ஸ் ஷார்ட். ஸோ அப்போ வந்து இன்சுலேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஒண்ணு. இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த அசம்பிளி அப்படியே வந்து ஒரு இந்த டேங்க்குள்ள வைப்பாங்க. இப்போ இந்த டர்ன்ஸ் வந்து அதோடைய வந்து இன்சுலேஷன் வந்து போயிடுச்சுன்னா அப்படியே வந்து இந்த கரண்ட் வந்து என்ன ஆகும், அந்த டேங்குக்கு பாஸ் ஆகும். உதாரணத்துக்கு சரி பணம் கட்ட போட முடியல, இந்த கரண்ட் என்ன ஆகும்னா டேங்க் வச்சுக்கணும். டேங்க் இந்த கரண்ட் அப்படியே டேங்க் பாஸ் ஆகும். புரியுதா? பாஸ் ஆகி அந்த எர்த் ஃபால்ட் கிரியேட் பண்ணும். எர்த் ஃபால்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டுடைய வந்து இன்சுலேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்சுலேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம இந்த மெச்சரை வச்சு அதோடைய வேல்யூ செக் பண்றோம். அது பேர் இன்சுலேஷன் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பேரு. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேரு.
ஸோ அப்போ உனக்கு இன்சுலேஷன்னா என்னன்னு தெரியும். இன்சுலேஷன்னா ஒரு கண்டக்டர்ல போற கரண்ட் அந்த கண்டக்டர்ல மட்டும்தான் போகணும். கண்டக்டர்ல இருந்து வெளில ஜம்ப் ஆகக்கூடாது. அது பேர் வந்து லீக் ஆகக்கூடாது. ஸோ அப்படி வந்து லீக் ஆகாம வந்து பாதுகாப்புறதுக்காக தான் அந்த கண்டக்டர் மேல டிவி ஸ்லீவு, இது போல அந்த வார்னிஷு இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டலேஷன். அந்த இன்ஸ்டலேஷன் கூட பார்த்தீங்கன்னா லைஃப் ஆக அதாவது வருஷம் வந்து ஆக அந்த இன்ஸ்டலேஷனும் வந்து அதோடைய குவாலிட்டி வந்து கம்மியாயின்னு போகும். ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் வந்து எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குது, அது அடுத்த வருஷம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 200 மெர்கோம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் ஒரு 190 மெர்கோம் அப்படி வந்தால் பரவாயில்ல. அப்படியே வந்து ஒரு 50 மெர்கோம் வந்துடுச்சுன்னா ஸோ அதனுடைய வந்து இன்சுலேஷன் வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். இன்சுலேஷனு வீக் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் இன்சுலேஷன்னா என்ன, இன்சுலேஷன் டெஸ்டஸ்னா என்ன, மீனிங் இதுதான். இப்போ இதை மட்டும் கேட்டுக்கோ. டவுட் இருந்தா கேடு சொல்றேன். சரியா?